இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாக. அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம சரஸ்வதி அந்தாதியினுடைய அடுத்த பாடல் பார்க்க போகிறோம். கம்பர் எழுதியது. தொடர்ந்து நம்ம சரஸ்வதி அந்தாதி பாடல்கள் தான் சில பதிவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடல்: உரைப்பார் உரைக்கும் கலைகளெல்லாம் எண்ணில் உன்னையன்றி தரைப்பால் ஒருவர் தரவலரோ, தன் தரளமுலை வரைப்பால் அமுது தந்து ஈங்கு எனை வாழ்வித்த மாமையிலே, விரைப்பார் சடைமலர் வெண்தாமரை பதி மெல்லியலே. இந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் பல பேர் பல கலைகளை பற்றி பேசினாலும் அந்த கலை அறிவையெல்லாம் ஒருத்தருக்கு கொடுக்கணுன்னா சரஸ்வதி தேவியை தவிர வேறு யாரால் தர முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் முழுமையாக கொடுத்துட முடியுமா? அது சரஸ்வதியோட அருள் இருந்தால் தான் அந்த கலை சித்திக்கும். நீயே எல்லா கலைகளுக்கும் தாயாக இருக்கியே, மேன்மை மிக்கவளே, சிறப்பு விளங்கும் முலைப்பால் ஊட்டி என்னை வளர்த்த என் தாயாகிய கலைவாணியே. ஞான சம்பந்தருக்கு இது மாதிரி அம்பாள் பால் கொடுத்ததாக சொல்வாங்க. ஞானப்பால். அது சராசரி மனிதர்களை போன்ற பால் அல்ல. ஞானப்பால். பரஞானம் அபரஞானம் என்ற 2 ஞானங்களையும் தரவல்லவள் அம்பிகை அம்பாள். இப்போ இந்த கலைகளின் தாயாக விளங்கக்கூடிய சரஸ்வதி இவருக்கு அந்த ஞானப்பாலை ஊட்டி அந்த சொல்வன்மையை, கவி பாடும் திறமையை, கவியின் பொருளை உணரும் திறமையை கம்பருக்கு கொடுத்தது சரஸ்வதி தேவி. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? மேன்மை மிக்க சிறப்பு விளங்கும் முலைப்பாலூட்டி என்னை வளர்த்த என் தாயாகிய கலைவாணியே, ஞானத்தை அளித்தவளே, தத்துவத்தின் வடிவமாக இருப்பவளே, மனம் பொருந்தி இருக்கின்ற தாமரை மலரில் மிகவும் மனம் பொருந்தி இருக்கின்ற பசுமையான இலைகளை உடைய வெண்மை நிறமான தாமரை மலர். தாமரை வெண்மையாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற இலை அதே பசுமையாக அதே வட்டமாக நீர் மேலே உட்கார்ந்துருக்கும். அந்த பசுமையான இலைகளை உடைய வெண்மை நிறமான தாமரை மலரில் எழுந்தருளி இருக்கும் அனைத்து கலைகளையும் அறிந்த கொடியே, உனக்கு என் வணக்கம். இந்த சரஸ்வதி தேவியே, உன்னை வணங்குறேன், உன்னை வணங்கி போற்றுகிறேன். நீ தான் எனக்கு கலைஞானத்தை தந்தவள், இன்னும் என்னை காக்கின்றவள். கலைஞானத்தை தொடர்ந்து இருக்கணுன்னாலும் அதுக்கும் சரஸ்வதி தேவியோட அருள் வேணும் இல்லையா? அதனால் அனைத்துக்கும் கலைஞானங்களுக்கு சரஸ்வதி தேவியை வணங்கி அவர் போற்றி செய்கிறார். அதனால தான் அவ்வளவு சிறப்பான கம்பராமாயணத்தை அவரால் எழுத முடியுது. கலைமகள் கலைகளுக்கெல்லாம் தாயாக இருக்கிறாள். அவளுடைய அருள் கிடைச்சாதான் கலைஞானங்கள் கைகூடி வரும். அவளன்றி இதை வேற யாராலையும் பூலோகத்தவரால் மட்டுமே தர முடியாது அப்படின்றத அவர் இந்த பாடலில் சொல்கிறார். இந்த எளிதில் பொருளறிய முடியாத தத்துவத்தின் பொருளாக இருக்கிறதே, அந்த தத்துவத்தின் வடிவமாக இருக்கிறவள் கலைமகள் அப்படின்னு சொல்கிறார். இந்த கலைமகள் அண்டம் முழுதும் நிறைந்து எல்லா கலைகளிலும் ஆயக்கலைகள் 64லையும் உட்பொருளாய் நீக்கமர நிறைந்து இருப்பவள் சரஸ்வதி தேவி. அதனால் அவள் வடிவம் எழுத்தும் சொல்லும் பொருளும் இசையும் ஏனைய அனைத்து கலைகளிலும் அவளே எல்லாமுமாய் நிறைந்து நிற்கிறாள். அப்படின்றதுனால அந்த சரஸ்வதி தேவியை வணங்கி போற்றி பாடக்கூடிய இந்த கம்பர் எழுதிய பாடல் மிகவும் அருமையான பாடல். கேட்டு இன்புறலாம். வாழ்க வளமுடன். அடுத்த பாடலை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.